எவ்வளோ வயசானாலும் அந்த ட்ரெயினை நம்ம பார்த்தா மட்டும் அந்த குஷி போகவே மாட்டேது. ஐயோ செத்துட்டேன்டா. வீட்டில் ஃபேமிலி தான் இருக்காங்க, ஸோ சேஃபாக போகணுங்க. பாராட்டியே ஆகணும் இங்கே இருக்கவங்களெல்லாம். நம்ம பேட்டரி எடுத்துக்கிட்டீங்களா? புரியல. பேட்டரி எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. பாய் பாய் பாய்டா. பாய் ப்ரோ பாய் ப்ரோ. இப்போ நம்ம வந்து ஷோரூம்லேருந்து கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 7 போகுதுங்க. ஓகே, போய் சுற்ற சொல்லுது. சுற்ற வேண்டிதான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம. ஓகே, புது டயர் போட்டாச்சு. இனிமேல் பிரச்சனை இல்லைங்க. நிப்பாடி ஜூஸ் குடிக்கலாம், என்ன வேணால் குடிக்கலாம். ஒரு ஜூஸ் குடிக்க முடியாமல் நம்ம அலைஞ்சோம் பாருங்க. ஐயோ ஐயோ செத்துட்டேன்டா. ஸோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ வந்து பார்ட் 1 தான். இது பார்ட் 1 பார்ட் 1 தெரியல. இது எப்படின்னா 2 பெருசாக எடுத்து போடுறது ஒன்றுமே இல்லை இந்த வீடியோவில். உள்ளே ஷோரூம்லேயே எதுவும் நம்ம காட்ட முடியல. ஜஸ்ட் டயர் சேஞ்ச் பண்ணுறதும் பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதும் தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஹார்லி டேவிட்சன் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். முடியலங்க, முடியல, என்னால் முடியல. இவ்வளோ பேர் சென்னையில் இருக்கீங்களா? ஐயோ, இந்த கும்பலுக்கு இந்த டிராஃபிக் மத்தியில் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? ஒரு நாளுக்கே நான் மென்டலாக வரேனே. டெய்லியும் எப்படிங்க போயிட்டு வராங்க எல்லோரும்? கஷ்டம்தாங்க, ரொம்பவே கஷ்டம்தாங்க. ஐயோ, பாராட்டியே ஆகணும் இங்கே இருக்கவங்களெல்லாம். நம்ம சொல்லுங்கள் ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ அவங்க கடையில் தான் ப்ரோ இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ நீங்கள். ஓகே 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 ப்ரோ. கைஸ், நம்ம வந்து எப்போ கிளம்புனோங்க? நம்ம வந்து 6:45 கிளம்புனோம் ஷோரூம்லேருந்து. 8 ஆயிடுச்சுங்க மணி. பாடா படுத்து எடுத்துருச்சுங்க டிராஃபிக். 1.25 மணி நேரமா முடியலங்க. அப்போ ஜாக்கெட் ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு அப்பா டெய்லியும் வரவங்களாம். ஐயோ. ஓகே கைஸ், டேங்கை ஃபில் பண்ணிடலாம். அப்பா 1000 ரூபாய்க்கு ரவுண்டாக நிப்பாட்டிடுறேன். நான் பொறுமையாக தானே போவேன். நைட்டு ஒரு 2 மணிக்கு போகிற மாதிரி போவேன். வேகமாலாம் போக மாட்டேண்ணே. கரெக்டாண்ணே. என்ன இப்போ ரேஸாக ஓட்ட போகிறோம்? நமக்கு யாரும் மந்திரிங்கெல்லாம் காத்திருக்காங்களா? வீட்டில் ஃபேமிலி தான் இருக்காங்க, ஸோ சேஃபாக போகணுங்க. இன்னும் செங்கல்பட்டு டோல் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்கா. மணி 8 ஆகிடுச்சு. இங்கே லைட்டாக இளநீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். அண்ணன் தான் நமக்கு வந்து இளநீ வெட்டி கொடுத்தாரு. வீடியோ வாங்க. இளநீ குடிங்க. எந்த டைமில் குடித்தாலும் நல்லது தான். இப்போ குடிங்க. ஏன்னா கரெக்டாக எப்போ குடித்தா நல்லது தானே. எப்போ வேணால் குடிப்போம். ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ட்ரெயின் பாருங்கள், நம்ம கூட வருதுங்க. ட்ரெயின் கரெக்டாக 90 to 100 போதுங்க. தெரியுதுங்களா ட்ரெயினை உங்களுக்கு? ஆனால் எவ்வளோ வயசானாலும் அந்த ட்ரெயினை நம்ம பார்த்தா மட்டும் அந்த குஷி போகவே மாட்டேது. இந்த கடை ஏதாச்சும் ஒரு கடையில் சாப்பிட்லாமாங்க?
இங்கே வந்து சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மில்லட் சிறுதானிய உணவகத்தில் இதுதான் பெஸ்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த அளவு பிடிக்கல டேஸ்ட்டு எனக்கு. ஆனால் நல்லது, நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. முக்கியமான இதில் மைனஸ் என்னென்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து தண்ணி வராதாங்க. நான் மெயினாக அதுக்கு தான் நிப்பாட்டினேன், ஆனால் அது வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால் திருப்பி கிளம்புறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த வேலையை. ஸோ போயிட்டே இருக்கலாங்க. டயர் மாற்றுறதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டே வருது எனக்கு, நல்லா வண்டி ஓட்டுறதுக்கு, சேஃபாக ஓட்டுறதுக்கு. நான் வேகமாக ஓட்டுறதுக்கு இல்லை, சேஃபாக ஓட்டுறதுக்கு. செம்ம ஃபாஸ்ட்டாக காத்திருக்குது. அநேகமாக மழை அடித்து பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ரெயின் பேண்ட்டை வேறு எடுத்து போடணும் போலையே, மழை பெய்யாதுன்னு நம்புவோம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து திருச்சி வந்தாச்சு, சமயோக டோல் வந்தாச்சு. hope you guys like this video. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ அப்கமிங் பயங்கரமான ரைடு வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் வண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு என்ன ரைடுங்க அப்டேட் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அடுத்தது வண்டி சர்வீஸ் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ அடுத்து நான் போடுறேன். ஸோ ஜென்ரல் சர்வீஸ் வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத ஹார்லி டேவிட்சனுக்கு போடுறேன். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ சூப்பர் பைக் வச்சுருந்தா என்ன செலவு வரும், பேசிக்காக செலவு என்ன வருங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ எஸ், ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் guys. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் பெரிய ரைடு வருது. ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்ன சேஞ்ச் பண்ணுறேன், என்னென்ன மாடிஃபை பண்ணுறேன், என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஒன்று வீடியோவில் நான் காட்டுவேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ அதெல்லாம் காட்டிட்டு எங்கே போகிறேங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்ச பிளேஸாக தான் இருக்கும், எல்லாத்தோட ட்ரீம் பிளேஸாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாங் ரைட் போனீங்கன்னா ரைடிங் கேஸ் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உயிரோட எதுவுமே முக்கியமானது கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ரைட் சேஃப்.